பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு பயப்படாதே என்கிற தலைப்பிலே கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்தோம். அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதே. அது மாத்திரமல்ல, 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டார்கள், கர்த்தர் பயப்படாதே என்று சொன்னார். அதற்கு பின்பு யாபீன் என்கிற அரசன் திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கடற்கரை மணலளவாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு இணைத்து ஆகாபுக்கு விரோதமாய் 32 ராஜாக்கள் வந்தார்கள். ஒரு சொற்ப கூட்டத்தை கொண்டு அவர்களை கர்த்தர் முறியடித்தார். யோசுவாவை பார்த்து, தனக்கு எதிராக வந்த பெருங்கூட்டத்தை பார்த்து, சுற்றிலும் 4 திசையிலிருந்து வந்தவர்களை பார்த்து அவர்களுக்கு பயப்படாதே என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார். அதே போல் நேற்றைய தினத்தில் மிகப்பெரிய வல்லரசு பேரரசு அசிரியா சாம்ராஜ்யம். அந்த அசிரியா சாம்ராஜ்யத்தில் சல்மனாசார், அதற்கு பின்பு அவனுடைய பையன் சனகரிப், இப்படியாக அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தங்கள் சாம்ராஜ்யத்தை நிறுவியிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே சமாரியாவை வென்று விட்டார்கள். இப்பொழுது எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவனுக்கு பயந்து கப்பம் கட்டினான் எசேக்கியா. ஆனால் கர்த்தர் சொன்னார், அவர்களுக்கு பயப்படாது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார். இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தனி மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். இதற்கு முன்பு நம்ம பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா ஜனங்களை பார்த்து, இல்லைனா யோசுவாவோடு கூட இருந்த ஒரு சேனை இருந்தது. அது மாத்திரமல்ல, எசேக்கியாவோடும் ஒரு சேனை இருந்தது. ராஜாக்களை பார்த்து கர்த்தர் சொன்னார். இப்போ ஒரு தனி மனுஷன்கிட்ட பேசுகிறாரு. தனி ஒரு ஆளாக தான் அவர் போகிறார். யார் அப்படின்னா எலியா. நமக்கு எலியாவுடைய சரித்திரம் நன்கு தெரியும். அவர் எசபேலுக்கு பயந்து அவர் சூறைச்செடியின் கீழ் படுத்து கிடந்தது உண்மைதான். அதற்கு பின்பு தேவதூதன் கொடுத்த போஜனத்தின் பலத்தினால அவர் 40 நாட்கள் நடந்து அவர் வருகிறார். கர்த்தர் அவரோடு சில காரியங்களை பேசுகிறார். அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. நீங்கள் 2 ராஜாக்களுக்கு வந்துடணும். 2 ராஜாக்களுக்கு நீங்கள் வரும்போது அகசியா என்கிற ராஜா, யாருன்னா ஆகாப் இறந்துருவான். ஆகாப்புக்கு பின்பு அவனுடைய பையன் அகசியா ராஜாவான். இந்த அகசியா ராஜா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, தனக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவன் கர்த்தரிடத்தில் கேட்காமல், கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல், கர்த்தரை தேடாமல் பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்கும்படி அவன் ஆட்களை அனுப்புவான். அப்போ தான் அந்த ஆட்களுக்கு எதிர்பட்டு எலியா சொல்லுவார், இது நிமித்தம் நீ கர்த்தரை விட்டுட்டு வேற பக்கம் போகிறதுனால இது நிமித்தம் நீ ஏறின கட்டில் இருந்து நீ இறங்காமல் சாவா அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ தான் அவன் விசாரிப்பான், அவங்கள்ட்ட சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆள் இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தாப்புல அப்படின்னு சொன்னவனே அவன் எலியா தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனை அழைத்து வாருங்கள் என்று அனுப்புவாப்புல. அப்படி அனுப்பும்போது முதலில் 2 பேர் எலியாவை கூப்பிடுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். அப்பொழுது எலியா சொல்லுவார், நான் தேவனுடைய மனுஷனை, ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன்னோடு கூட இருக்கிற 50 பேரையும் பட்சிக்கட்டும் என்று சொல்லுவார். இப்படி 2 முறை சொல்லும்போது மொத்தம் 102 பேர் எரிந்து போவார்கள், செத்து போவார்கள். இப்போ 3வது ஒரு நபர் வருகிறார். அவர் எலியாவை அழைக்கிறார். தேவனுடைய மனுஷனே, என்னுடைய ஜீவனும் என்னோடு கூட இருக்கிற 50 பேருடைய ஜீவனும் உமது பார்வையில் உம்முடைய பார்வையில் பிரியமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அந்த வார்த்தையை நம்ம படிக்கட்டுமா? அருமையாக இருப்பதாக. எப்படி? எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையாக இருப்பதாக அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் தூதன் சொல்லுவார். இப்போ படிக்கிறேன் பாருங்க, 1 ராஜாக்கள் 1:15. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே. அவனோடு கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, எலியா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அவன் கூட இறங்கிப்போ, அவனுக்கு என்ன செய்யாத, பயப்படாத. அப்போ கவனிங்க, ஆக்சுவலாக எலியாவை அழைத்து கொண்டு போவதற்கு இல்லைனா பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான் வர்றாங்க. இப்போ எலியாவை கொண்டு போய் யார் முன்னால் விட போகிறாங்கன்னா, ராஜா முன்னால் கொண்டு போய் விட போகிறாங்க. இழுத்து கொண்டு விடலை இந்த இடத்துல. ஆனால் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, எலியாவை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க முதல்ல 2 பேர். ஆனால் பிடிச்சிட்டு போக முடியல. எலியாவை இப்போ இவன் என்ன பண்ணுறான், அன்பாக அழைச்சிட்டு போகிறான்.
சரியா? ஆனால் போகும்போது கர்த்தர் எலியாட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, அவனுக்கு நீ என்ன செய்யாத, பயப்படாத. இப்போ நம்மகிட்ட கர்த்தர் பேசுகிற செய்தி என்ன தெரியுமா? இதன் மூலம் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு சொன்ன செய்திக்கு வரேன். தம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார். எப்படி சொல்வார்? என் நிமித்தம். எப்படி? இப்போ ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரங்களாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட செயல் நடக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கிறேன், அவர்களுக்கு நீ பயப்படாத. எவர்கள் தெரியுமா? உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக இழுத்து கொண்டு விடுவாங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், நான் படிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 21:12. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். உங்களை என்ன பண்ணுவாங்களா? இழுத்துட்டு போயிடுவாங்க. இதே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பல இடத்துல எழுதியிருக்கு. நான் 2 வசனம் மட்டும் படிக்கிறேன். அப்போஸ்தலர் அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஸ்தேவானை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. அவரை என்ன பண்ணுறாங்க? ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் இழுத்து கொண்டு விட்டுட்டாங்க. நான் படிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 6:12. ஜனங்களையும் மூப்பர்களையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய். அதே போல் நீங்கள் இன்னும் தள்ளி வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16வது அதிகாரம் 19வது வசனம். அவர்களுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இப்போ நான் சொல்கிறேன், உங்களை இழுத்து கொண்டு போகிற மனிதர்களுக்கு பயப்படாதுங்க. அது என்னங்க அர்த்தம்? நல்லா கவனிங்க. நீங்கள் ஊழியம் செய்வது நிமித்தம், இல்லை நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருப்பது நிமித்தம், இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் உங்களை வழக்குக்கு இழுக்கலாம், உங்களை வம்புக்கு இழுக்கலாம், உங்களை காவல் நிலையத்திற்கு இழுக்கலாம், உங்களை அதிகாரிகளுக்கு முன்பதாக உங்களை இழுத்து கொண்டு போய் விடலாம், ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் உங்களை இழுத்து கொண்டு விடலாம். ஆண்டவர் சொன்னார், அப்படி கொண்டு போய் உங்களை இழுத்து விட்டால் நீங்கள் பயப்படாதீங்க, என்ன பேசுவோன்னு சொல்லி பயப்படாதீங்க. நீங்கள் அந்த நேரத்தில் பேச வேண்டியதை அந்த நேரத்தில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு உங்களை இழுத்து கொண்டு விட்டாலும், அதிகாரிகளுக்கு முன்பதாக கொண்டு உங்களை இழுத்து கொண்டு விட்டாலும், இல்லை 4 பேருக்கு நடுவில், சங்கங்களுக்கு நடுவில், சங்கத்துக்கு மத்தியில், ஆலோசனை சங்கத்துக்கு மத்தியில், இல்லை பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்னால் கொண்டு உங்களை இழுத்து கொண்டு தனி ஒரு நபராக உங்களை இழுத்து கொண்டு விட்டாலும் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு நீ பயப்படாத. எலியாட்ட சொல்றாரு, அவனுக்கு பயப்படாத, உன்னை கூட்டிட்டு போறான்ல, பயப்படாத. உங்களை எங்கேயாவது அப்படி கூட்டிட்டு போறாங்களா? வா உன்னை நீ எப்படி மதம் மாத்திரன்னு சொல்லி கூட்டு போகிறாங்களா? இல்லை உங்கள் மேலே பொய்யான வழக்குகளை போடுறாங்களா? உங்களை வந்து இழுத்து கொண்டு போய் விடுறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நீ தனியாள் தான், பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். அருமையான ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிமித்தம் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் ஆலோசனை சங்கங்களுக்கு முன்பாகவும் மற்றும் பல காரியங்களுக்கு முன்பாகவும் உங்களை இழுத்துட்டு போகலாம். நான் ஒரு முறை ஒரு பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் என்னையும் என்னோடு கூட சேர்ந்து இன்னொரு சகோதரனையும் 2 பேரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. எங்கே? அவங்க ஊர் கோயிலுக்கு. கோயில் முன்னால் கொண்டு போய் எங்களை 2 பேரையும் கட்டி வைக்க போயிட்டானுங்க. கட்டி வச்சுட்டாங்க, கட்டி பிடிச்சி வச்சாச்சு, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் கையில் அந்த மெக்கோஃபோன் இருந்துச்சு, அது இருந்துச்சு. அவன் சொல்கிறான், ஏய் எங்கள் ஊர் கோயிலையே ஃபோன் இல்லை, ரேடியோ இல்லை, நீ என்னடா ரேடியோ வச்சுக்கன்னு சொல்லிட்டு எங்களை இழுத்தாங்க. நாங்கள் பயப்பட இழுத்தாங்க, போனோம். அப்புறம் அந்த ஊருக்காரங்களே அவனை திட்டே, ஏன்ப்பா அவங்ககிட்ட வம்பு இழுக்கிற, அவன் பாட்டுக்கு அவன் போகிறான், வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. உங்களை எங்கே இழுத்தாலும் பயப்படாதீங்க, சரியா? கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு பயப்படாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே யாரால் ஆகிலும் அநியாயமாய் இழுக்கப்பட்டால், வம்புக்கு இழுக்கப்பட்டால், வழக்குக்கு இழுக்கப்பட்டால், வாதுக்கு இழுக்கப்பட்டால், ராஜாக்களுக்கு முன்பதாக இழுக்கப்பட்டால், காவல் அதிகாரிகளுக்கு முன்பாக இழுக்கப்பட்டால், பட்டணத்து அதிகாரிகளுக்கு முன்பதாக இழுக்கப்பட்டால், பட்டணத்தில் ஊரில் இருக்கிற பெரிய தனக்காரங்களுக்கு முன்னால் இழுக்கப்பட்டால், இல்லை ஒருவேளை பஞ்சாயத்தில் நீங்கள் இழுக்கப்பட்டால், உங்களை கொண்டு இழுத்து விட்டுருவாங்க. சொல்லுவாங்களா, உன்னை இழுத்துருவேன் பாரு, முல்ல நான் உன்னை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன், உன்னை வழக்குக்கு இழுக்கிறேன்னா இல்லையா பாரு, இழுப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாத. உங்க காரியத்தை ஜெயமாய் மாற்ற கர்த்தரால் முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you. நாளைக்கு வேறு ஒரு காரியத்தை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.